எல்ஐகே அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதன், சிமான், எச். ஏ. சூர்யா, கீர்த்தி செட்டி அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்கில் இப்போதைக்கு வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம். இந்த படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. படத்தரப்பில் இந்த படத்துடைய சேட்டலைட் டிஜிட்டல் யார் தான் வாங்குவாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பு. ரசிகர்களுக்கு இந்த படம் வெளி வருமா வராதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த மாதம் அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம தேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு அந்த படம் வரப்போகிறதுல இன்னமும் இந்த படத்தை தள்ளி வைக்கிறாங்க. அதுக்கு 2 விதமான காரணம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் டிஜிட்டல் சேல் ஆகல, அது ரிஸ்க் எடுத்து நம்ம தேட்டருக்கு கொண்டு வரலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில் இருக்காங்க. ஸோ அதனால இந்த படம் தள்ளி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு பக்கம் விக்னேஷ் சிவன் இந்த படத்தோடைய ஒர்க் முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தினால தள்ளி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. என்னடா கதை அப்படின்ற மாதிரி விசாரிச்சா, இன்னமும் இந்த படத்தோடைய படப்பிடிப்பு 1 வாரம் பேலன்ஸ் இருக்காமா. ஏற்கனவே இந்த படத்துடைய பட்ஜெட் அப்படின்றது அவர் சொன்ன பட்ஜெட்டை விட டபுள் ஆயிருக்கு. இப்போ இன்னமும் 1 வாரம் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குன்னா, அப்போ யோசிச்சு பாருங்க அந்த படத்துடைய பட்ஜெட் இன்னமும் எவ்வளோ அதிகமாக போகுது. ஏன்னா ஏற்கனவே பெரிய பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க, அது எல்லாமே வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு. இன்னும் 1 வாரம் ஷூட்டிங் பண்ணா அதுக்கு சில கோடிகள் செலவாகும். ஸோ அதெல்லாம் சேர்த்தா இந்த படம் பிரதீப் ரங்கநாதன் கெரியர்லயே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்ல உருவாக போகுது. படத்தை சென்சாருக்குலாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே வதந்தியாமா. இந்த படம் இன்னும் ரெடியே ஆகல, ஷூட்டிங்கே பேலன்ஸ் இருக்கு. ஸோ இன்னமும் இந்த படம் சென்சாருக்கும் போல, யாரும் இந்த படத்தை பார்க்கவும் இல்லை. படத்தரப்புல பார்த்துருக்காங்க, பட் சென்சார் போர்டில் யாரும் இந்த படத்தை பார்க்கல. ஷூட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த படம் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த மாதமே இந்த படம் ரிலீஸ் ஆகாது. மார்ச் மாதம் மேபி இந்த 1 வாரம் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்கன்னா பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா இன்னமும் தள்ளி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா இந்த படத்தோடைய படப்பிடிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் 1 வாரம் பேலன்ஸ் இருக்காமா, அதை எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. விக்னேஷ் சிவனுக்கு இந்த படம் கம்பேக்கா அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா அமைய போறது இல்லை. இந்த படத்தை காப்பாற்ற போற ஒரே ஒரு மனுஷன் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மட்டும்தான். ஸோ அவரை தூக்கிட்டா இந்த படத்துல நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்பதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்ற டேட் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.